நான் இந்த 7 வருஷ காலம் நான் சம்பாதிச்சது காணும். இனி சராசரி எங்களுக்கு ஒரு கூலி வந்தாலே காண்டேன். அதாவது வந்து எல்லாமே என்ன சொல்கிறேன், எங்களோட பயணிச்சு எல்லாமே எங்களோட வாகனங்கள் அப்படி ஒவ்வொரு இடமே நிலாவேறு இருக்குது. இது கைதறி 2ன்னு சொல்கிறது. கைதறி நல்லதாக நிற்கணும் தடி, எல்லாருக்குமே நல்லதாக நிற்கணும் தடி என்றது கேட்டால் இந்த காணியெல்லாம் நாங்கள் போட்டு 3 நாளில் விற்றனாங்க. ஆனால் வேண்டுறவ அதிலிருந்து இன்று வரைக்கும் என்றைக்கும் எனக்கு கமிஷன் தர தேவையில்லை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவிர இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அனைவருக்குமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து இந்த உழைப்பாளர் தின உன்னத நாளில் வந்து இன்றைக்கு ஒரு அலுவலகம் திறக்கப்படுது. ஜேஎம் ரியல் எஸ்டேட் அலுவலகம் தான் இன்றைக்கு திறக்கணும். அதுவும் யாழ்ப்பாணத்தில், அதுவும் ராசபாத வீதியில், கோப்பை தெற்கு பார்த்தீங்கன்னா ராசபாத வீதியில் இந்த அலுவலகம் திறக்கினோம். இன்றைக்கு இந்த திறப்பு விழா தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே உங்களை காட்டிக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இருந்தால் ராசபாத வீதி எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் இருவாட சந்தி இருக்குது. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஜேஎம் ரியல் எஸ்டேட் பற்றி சொல்லி ஆகணும் என்னென்னா, 8 வருஷ காலமாக தங்களோட சேவையில் வந்து வழங்கி கொண்டிருக்கணும். காணியல் வேண்டுறது, அதே மாதிரி விற்பனை செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களோட சேவைகளை 8 வருஷ காலமாக செய்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நம்பிக்கையாக ஒரு அலுவலகத்தை வந்து திறக்கணும்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நிறைய காணிகள் எல்லாமே விற்பனை செஞ்சிருக்கணும். அதெல்லாம் வந்து வடிவாக காட்சிப்படுத்தி வைக்கணும், எங்கே எல்லாம் விற்பனை செஞ்சிருக்கணும்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த திறப்பு விழா என்ன மாதிரி இருக்குன்னா பார்க்க போகிறோம். ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. தற்காலிகமாக 960 வீதி நல்லூரில் இயங்கினது. இப்போ நிரந்தர முகவரியை இதை கொண்டு வருது. இது எங்களோட கம்பெனி லோயர், அதை விட எங்களை செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி, அவர் எங்களை நில அளவியாளர், அரசாங்க வேலை. அவர் எங்களுக்கு அளக்கிடையில, ஆனால் சட்டத்திட்டங்கள் முழுக்கவும் அவர் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வது. அந்த ஒரு ஆண்டில் ஒரு அளவுகள் இதுகள் மாறும். அப்போ அவர் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வது. அதால் வேதன்னது. மற்றது நீங்கள் யூடியூபர்ஸ், அதே நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு காசுக்காக இது வரைக்கும் எந்த விளம்பரம் எடுக்கல. நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு விட்ட நீங்கள். அதால் உங்களை நான் கௌரவிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். அடுத்தது இது என் தம்பி, அம்மாண்ட தங்கச்சி மகன். தம்பியாக இருந்திருந்தால் ஒரு உறவு தான், ஆனால் இது ஆலோசனை, நண்பன், எல்லாமே அவ்வளோதான். மற்றபடி தம்பி தான் பெறுவீர். மற்ற உறுதி எழுதி கொடுத்தாக்கலாம். இப்போ எங்களை கடைசியான உறுதி எடுத்தது. இப்போ நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணி 2026ஆம் ஆண்டு 8ஆம் தேதி வரை கடைசியாக எழுதுனதை வைக்கித்தான். அதால் அவையும் கூப்பிட்டு கௌரவிச்சது.
இதுக்கு அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் எல்லாத்தையும் ஃபியூச்சர் பிளான் நினச்சுன்னா இப்போ கடந்த 8 வருஷம்டா 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்தில் காலடி வச்சிருக்கிறோம். வேண்டித்தான் வித்துன்னு வந்த நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வேண்டினவையை வந்து நாங்கள் விற்று கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து வேண்டி விற்ற நாங்கள் இனி எங்கள்கிட்ட வாங்கியிருக்கணும். இல்லை விற்று தரணும்னு சொன்னால் 1% கமிஷன். என்னுடைய வேலை ஆயுதங்கள் வேலை காக்களவை எல்லாம் நிற்கினோம். நீங்கள் பாருங்கள், துப்புரவாகிறதுக்கும் ஆவணங்கள் பரிசோதிக்கிறதுக்காக இருந்தால் 1% காணிக்காரர் மட்டும் தரணும். ஆனால் வேண்டுறவ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றைக்கும் எனக்கு கமிஷன் தர தேவையில்லை. காணி உரிமையாளர் மட்டும் 1% தந்தால் காணும். அது எப்படி கட்டுமென்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 7 வருஷ காலம் நான் சம்பாதிச்சது காணும். இனி சராசரி எங்களுக்கு ஒரு கூலி வந்தாலே காணும். இப்போ என்னட்டு 7 வருஷம் வாங்கினவைக்கு நான் விற்று தானே கொடுக்க போகிறேன். அப்போ அவைகிட்ட திருப்பி நான் கொள்வனவு செய்து விற்கலாது. அப்போ விற்று கொடுக்க எல்லாருக்குமானத்தை நான் செய்கிறேன். அதான் 1%. என்னென்ன சர்வீஸ் செய்ய போகிறீங்க? பில்டிங் ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்துட்டு வரோம். அது இந்த வீடு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கலாம். ஸ்ட்ராஸோ பதிச்சிருக்கிறேன், மாவுள் பதிச்சிருக்கிறேன், ரேமர் அடித்து கல் பதிச்சிருக்கிறேன், கல் ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்போ இன்னொரு வித்த வீட்டை நான் காட்டலாது படமாக இது இருக்கும். காலம் 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் வந்து பாருங்கள். இதுகளில் என்னென்ன மாற்றம் செய்யணும், என்னென்ன அளவு பிரமாணம் கூடணும், மவுக்குனி கதவு இருக்குது, தேக்கு இருக்குது, முதிரை இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கிறேன் சாம்பிளுக்கு. இது ஒரு ஃபட்லாக். நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னென்ன மாடல் உங்களோட வீட்டுக்கு செய்து தரணுமோ செய்து தரலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன வெளிப்படையாக இருந்திருக்கிறீங்க வீடியோவில், நேரடியாக மொத்த காட்டி எல்லாரும் இப்படி செய்கிறே இல்லை காணி விற்கிறாண்டு. இல்லை என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் வெளிப்படையாக வாழ்ந்துட்டாலும் இந்த இடத்துக்கு வந்தது எங்களால் மட்டும் இல்லை. இது உங்களால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை நாங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. விளங்கிட்டேன். நடிப்பு வாழ்க்கையே இல்லை தானே. வர இப்போ புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் உங்களை காணி வாங்கினா அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறீங்க? அவைகளுக்கு தான் வந்து தங்குறது சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க. என்னோட காணி வேண்டுனவே வந்தால் குழம்புல இங்கே இருந்து நம்பின நம்பர் இருக்குது, மச்சான நம்பர் இருக்குது. அப்போ இவைகளுக்கு அடிக்க கீழே வாகன வசதியா தங்குமிட வசதியா அது எங்களோட டீல் பண்ணி கொண்டு இருக்கிறவைக்கு நாங்கள் செய்வோம். எதிர்காலத்தில் அவை கொண்டு எங்களோட பயணிக்க வேண்டாம். இப்போ எங்களோட பயணிக்க வேண்டிய காணி துப்புரவு செய்யணும்னா எங்களோட ஏசிபி எங்களுடைய ஆக்களை போட்டு நாங்கள் துப்புரவாக்கி கொடுப்போம். ஏன்னா எங்களோட பயணிக்க அவையாலே இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் அப்போ அவையின் காணியை நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்காம பாதுகாப்பு கொடுக்காம இன்னும் செய்யணும். அதான் நன்றி. ராதிகா அக்கா தான் வந்து ஜெயம் ரியல் எஸ்டேட்டோட வந்து கடைசியாக லேண்ட் வாங்கினவங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களோட எப்படி இருந்தது? அவங்க முதல் நான் தம்பியை தான் சந்திச்சது சதீஷ். ஓகே. அப்போ வந்து அக்கா நாங்கள் இந்த லேண்ட் வாங்கி இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு ஒரு இதுலேயும் எங்களுக்கு ஒரு பங்கையும் தந்து உங்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கையை தந்து அப்படி இன்று வரைக்கும் அக்காண்டா என்னென்னு சொல்கிறேன் எனக்கு கூடத்தான் பிறக்கல அப்படி ஒரு சொல்லி எனக்கு அந்த லேண்டை என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சவர். அதுக்கு நான் அவைக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சவே. ஸோ இவங்களோட சர்வீஸ் எல்லாம் என்ன மாதிரி? எக்ஸலண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பக்காவா ஒற்று பிள்ளைங்கள அவங்களுக்கு அச்சறுக்கப்படுத்தி கேட் போட்டு இல்லை நீட்டாக என்னட்ட கையளிச்சது. இன்றைக்கு நான் இதில் வந்தது இன்னும் நிறைய வேலையை விட்டு நான் வந்த நாள் கட்டாயம் வர வேணுமெண்டு தம்பிக்காக நான் இன்றைய தான் அண்ணா கண்டது, இன்றைய தான் கண்டிருக்கிறேன். ஒரு நாளும் காலையில் என்னுடைய இந்த ஜெயம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுடைய இந்த நிறுவனத்தினுடைய சட்டத்திறனியாகவும் கம்பெனி செக்ரட்டரியாக வந்து நான் இந்த இடத்துல உங்களோட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தனிப்பட்ட ரீதியாகத்தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர்களுடைய ஒரு சட்டத்திறனியான்னு சொன்னால் சில நேரங்களில் நான் சட்டத்திறனியாக சில விஷயங்களை சொல்லிக்கல அது ஒரு தொழில் வாழ்மைக்கு முறை இல்லாததாக இருக்குது. நான் இவர்கள் என்னுடைய ஒரு அவர்களுக்காக நான் ஒரு சேவை வழங்குனராக இருக்கிற அடிப்படையில் நான் இதன்றேன். சாதாரணமாக எங்களோட இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆவணங்களை பரிசோதிக்கிறது அல்லது ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தான் நாங்கள் எல்லா விடயங்களையும் பார்த்து செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட சேவைகளை நாங்கள் மிக துரிதமான விடயத்தில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையை பெறுகிறவர்களுக்கு மிகவும் ஒரு நியாயமான ரீதியாகவும் தான் அந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் நான் சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்தும் அந்த நிறுவனத்தோடு பயணிக்கிறதுக்கு அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது அவர்கள்ட்ட சேவையை பெறுகிறார்களுக்கு ஒரு நம்பகரமானதான ஒரு நிறுவனமாகத்தான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாகவும் அது அவ்வாறு தான் இருந்து வரும் என்றதையும் நான் அவர்களுடைய ஒரு சட்டத்திறனியாக இந்த இடத்துல நான் கூறுகிறேன்.
பட இந்த அளவு தூரம் காணி சுத்தமாக இருக்குது. வேலையாக்கலாம் 10 பேரை வச்சு செய்கிறதா அவ்வளோ கஷ்டம். 40 பேர் 50 பேர் என்று வச்சு செய்கிறது. மற்ற இதில் கொக்குவேல் 2004ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நேஷனல் அடித்த ஒரு கராட்டி மாஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. 2014ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் ராஜாண்ணா. இவர் தான் நாங்கள் நான் தம்பி அடுத்துட்டு பிறகு இந்த விளையாட்டில் வச்சு அங்கேயும் உபயோகித்தி வாரது எல்லாமே. நீங்கள் இன்றைக்கு கொண்டு கூடிய மாதிரி அன்றைக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து ஜாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. நடந்ததுன்னா மோசடிகள் நடந்தது. அதனால் பல பேர் உள்ளே போனது வழக்கு சம்மந்தமாக. அதில் வந்து சரியான கிளியர் யாருக்குமே இல்லாத பிரச்சனையால் வந்து ஐபிசி வந்து எங்களை நேர்காணல் பார்த்தது. அதாவது வந்து காணியில் வந்து என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஒரு ஆள் வேண்டணும்னா என்ன பார்க்கணும், எதை நுணுக்கமாக பார்க்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணாவை வந்து முதலாக நேர்காணல் எடுத்தது ஐபிசியில் வந்து. அதில் வந்து பிரித்தானியா நேரப்படி எல்லா டைமும் போட்டு, அதாவது வந்து எங்களுக்கு இப்போ தொடர்பு கொள்ளையெல்லாம் போயிட்டுது. அதில் இந்த இதுக்கு கூப்பிட இல்லாது அந்த கிளியர் வந்து ஒரு ஆக்கள் வந்து என்ன டீட் பண்ணணும்னா என்னத்தை பார்க்கணுமன்றதை வந்து விளக்கம் வந்து கொடுத்தது. நாங்கள் அந்த அவையை வந்து கூப்பிட இல்லாதுன்றதுக்காக அந்த பிரேம ஞாபகமாக பிரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் இந்த ரோட்டாக்கா எங்களோட ராசபாத ரோட்டுன்னு சொல்லி சொல்கிறது. இது நேரம் எப்படியே போனால் இதில் சரியா 3 கிலோமீட்டர் நேரம் போனீங்கன்னா நல்லூர், அதாவது எங்களோட வடக்கு கோபுரம் அதில் வந்து சந்திக்கும். இது டெம்பிள் ரோட்டுக்கு போய் இறங்கிட்ட ரோடு வந்து சரியா நல்லூர்லேருந்து நீங்கள் ராசபாத ரோட்டில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 3 கிலோமீட்டரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் இது என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு காணி விற்கணுமோ வேண்டணுமோன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அனுப்ப ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணால் வாகனம் நாங்கள் அனுப்புவோம். பாரத்துக்கான வாகனம் என்ன வாகனம் பேன் பண்ணணுமெண்டா பேன், கார் பண்ணணும்டா கார், ஆட்டோண்டா ஆட்டோ, என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த வாகனம் பெறும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு மெயின் இடத்துல இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து எங்களுக்கு பருத்துற ரோட்டு, இது பலாலி ரோட்டு, சுண்ணாவு ரோட் எல்லாத்தையும் மெயினான ஒரு ஜங்ஷனில் இந்த இதை நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். இப்போ என்னென்ன உலகாலம் நிரந்தரமான இடம் வேணும். இது வந்து அதாவது வேலை செய்கிற வாகனத்தில் இருந்து எல்லா இதுவுமே இங்கே எங்களுக்கு பார்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் சகல இதுவுமே பார்க்க முடியுமா இருக்குது. இதில் போட் வச்சுருக்கிறோம். கீழே வந்து எங்களோட வெப்சைட்டுகள் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் இப்போ நீங்கள் உங்களை தவிர்த்து இப்போ உங்களோட வெப்சைட்டை தவிர்த்து நாங்கள் போடுறோன்னு சொன்னால் இந்த வெப்சைட்லாம் போடுறோம். ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, ஜிஎம் லேண்ட் சேல் இருக்குது, டிக்டாக்கில் வந்து ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, மற்ற லங்கா லேண்ட் ஃபேஸ்புக்கும் இருக்குது. இது வந்து எங்களோட அதாவது எங்களோட காணி மட்டும் விளம்பரத்தலமாக இருக்குது. மற்றது வந்து ஜெஃப்னா லேண்டும் பேஜும் டிக்டாக்கும் இருக்குது. மற்ற வந்து ஒவ்வொரு காணியும் வந்து நாங்கள் விடுறோம். இது வந்து தவறான ஆக்களுக்கு தெரியும் இந்த காணி எந்த காணி எங்கே தெரியும். இது வியூஸே இப்போ இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது. இப்போ இப்போயுமே எனக்கு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குமா இதில் காணி வேணுமெண்டா. ஆனால் இதில் எங்களுக்கு கூடிய ஒரு 2 பிறப்பு வச்சிருக்கிற அளவுக்கு முழு காணியும் வேண்டிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காணியையும் வந்து அதாவது வந்து ஒரு 3ஆ பிரித்து ஒரு பங்கு காட்சிப்படுத்திக்கணும். ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் காட்சி இது வந்து கைதறி பாலத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டோட காபட் ரோட்டோட பிரித்து நாங்கள் இது கோவிகளாக்காண்டி ஐபிசி என்று போட்டதுக்கே காரணம் முதலாக நேர்காணல் எடுத்தது எங்கள் ஐபிசி அவையை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக ஐபிசி என்று போட்டி காட்சிப்படுத்தியிருக்கு. அப்படியே ஒவ்வொரு இடமும் இருக்குது. நிலாவேர் இருக்குது. இது கைதறி 2ன்னு சொல்கிறது. கைதறி நல்லதான் நிற்கணும் தடி எல்லாருக்குமே நல்லதாக நிற்கணும் தெரியும். கேட்டால் இந்த காணியெல்லாம் நாங்கள் போட்டு 3 நாளில் விற்றனாங்க. உடனே சேல் ஆகக்கூடிய ஒவ்வொரு காணியும் காட்சிப்படுத்தி இருக்குது. மண் நாவக்குழி சந்தி, இது சாவச்சேரி, இது அல்லப்பட்டி அலுமினியம் ஃபேக்ட்ரி என்றா தெரியும். இது புண்ணால கட்டுவான் நிலாவர ரோட்டில் விட்டு போட்டோம். இதுல இருந்து போகும் மட்டும் ஃபுல்லாவே எங்கட இதெல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கு. மற்ற இது வந்து மாணிப்பா போட்டோம். மருதடி பிள்ளையார் கோயிலிருந்து போகிற இது காணி பட் இதுலேயும் காட்சிப்படுத்துக்கேன். இது ராசபாத ரோட்டு. இதில் இருந்து சரியா 1 கிலோமீட்டரில் போட்டோம் நாங்கள். இது போட்டு சரியா 2 வருஷம் ஆச்சு நாங்கள். அதே மாதிரி தெல்லிப்பளை பீமங்காமத்துக்கு போட்ட காணி தெல்லிப்பளையில் போட்டது. அதாவது ராசபாத இதுக்கு முன்னுக்கு எதிரே இன்னொரு காணியும் போட்டேன் நான். அதாவது வந்து எல்லாமே என்ன சொல்ல எங்களோட பயணிச்சு எல்லாமே எங்களோட வாகனங்கள் மற்ற ஒர்க் ஷாப் எங்களோட வேலை செய்கிற ஆயுதங்கள் ஃபுல்லாக இந்த ஏரியாலாம் இருக்குது. முழுக்கிழமை வந்து இந்த ஏரியாவில் வேலை செய்கிற ஆயுதங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒர்க் ஷாப். இது ஒர்க் ஷாப் அதுக்கிட்ட எல்லா மிஷினரியிலேருந்துமே இல்லாமல் இன்னும் மிஷினரியில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் வந்து கொண்டிருக்குது மிச்ச வாகனங்களும். போகிறோன்னு சொன்னால் ஆவணம் சரிபார்க்கப்படும் முதலாவது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் காணி தாரணம்னு சொன்னால் அவன் இந்த ஆவணத்தை எங்கிட்ட சட்டத்தரனோட சரியாண்டுப்பான். சரியாண்டா மட்டும் எடுத்து வைப்போம். தவறான எந்தவித ஆவணங்களும் கையாள மாட்டோம். அதாவது எங்கள்ட லோயர் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்றாலும் அந்த ஆவணங்கள் நாங்கள் விற்க மாட்டோம். 100க்கு சரின்னு சொன்னால் அந்த விற்கிறதுக்கு 1% அண்ணா சொன்ன மாதிரி 1%, அதாவது விற்கிற ஆள்கிட்ட மட்டும்
சொல்வான வாழல்கிட்ட இல்லை. ஓகே அண்ட் நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொன்னான், என்ன எல்லாருமே கேட்டபடி இப்போயும் எனக்கு 3-4 பேர், நான் நிறைய பேர் சொல்லல, ஃபோன் பண்ணி எல்லாருமே ஒரு வார்த்தைங்களை சொல்லல. என்ன நாங்கள் பேப்பரில் நியூஸ் பண்ணியிருக்கோம், என்ன விழாலமாக இன்னொரு இடத்துல நான் இருந்தது, திராத்தி அரபு பரத்துற வீடியோ அதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த இடத்துக்காக நிறைய பேர் அடிச்சுட்டே இருக்கேன். அங்கே அடுத்த வீட்டை பாருங்கோ. இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும், 2ஆவதாக வராது. அவன் மச்சான நம்பர் அடுத்தது மேலே போட்டிருக்குது. எல்லாருக்குமே கேட்குறது அண்ணா ஆறு, சில கேட்பின அண்ணா ஆறு மச்சான நிறைய குழப்பம். அதான் எல்லாருமே இந்த காட்டி இருக்குது. அது நாங்கள் 2 பேரும் தான் கால் பண்ணால் கதை கட்டாயம். சரி 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 24 ஹவர்ஸ் இனி போகிற நேரத்தில் 24 ஹவர்ஸ் அது இப்போதை அது அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. இனி வர காலத்துலேயே அது வரும். இதான் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ரியல் எஸ்டேட்டுன்ற ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அலுவலகம். பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கு திறப்பு விழா செய்திருக்கணும். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபைல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களில் எங்கெங்கே காணிகள் விற்பனை செஞ்சுருக்கணும் அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கணும். அதுகளையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது காணிகள் தேவையான வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலே நிறைய வச்சுருக்கணும். விற்பனை செஞ்ச காணிகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் வந்து விற்பனை செஞ்சுருக்கணும். எல்லாத்தின் டாக்குமெண்ட்டும் இங்கே வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் காணியில் தேவையாக இருந்தால் நீங்கள் இவரோட காட்சி பேசி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விருந்து நடக்குது. அப்படி எங்களை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விருந்து நடக்கிறத தான் பார்க்குறீங்க. அப்படியே வந்தீங்கன்னா இதில் சாப்பாடு போகுது பாருங்க, மதிய விருந்து. என்ன மாதிரி சாப்பாடு நல்லா பொசு விருந்து சாப்பிட்றாரு. வணக்கம். இதில் வந்து ரைஸ்கள் எல்லாம் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறைச்சி கறிகள், அதே மாதிரி கத்தரிக்காய், அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பைத்தங்க, பருப்பு, இங்கே உருளைக்கிழங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை முட்டை எல்லாம் வந்து வச்சுருக்கணும். இதில் நிறைய பேர் வந்து இன்றைக்கு இதை ஓப்பனிங்கில் வந்து கலந்து கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வீடு மாதிரி நீங்களும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஜேஎம் ரியல் எஸ்டேட்டோடாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்ற வேலைகள் என்ன மாதிரி செஞ்சுருக்கணும்னு காட்டிங்கன்னா முன்னுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லுகள் எல்லாம் பதிச்சு காட்டிங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வீடு. இங்கே வந்தால் நீங்கள் தங்கலாம். இவர்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்களா இருந்தால், தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வந்தீங்கன்னா இப்படி ஒரு வாசல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமியறை இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கவசம் எல்லாம் பதிச்சிருக்கணும். இது வந்து சாமியறை, சாமி மாடம் இருக்குன்னு சொல்லாமல் சாமி படம் வைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் படிவாக வந்து நிறுத்தியாக செஞ்சுருக்கணும். இதே மாதிரி முதல்ல உங்களுக்கு வீடுகளையும் கட்டணும்னா கூட கட்டலாம். இது பார்த்தீங்கன்னா இவரோட பயணிக்கிறார்களுக்கு வந்து இது தங்குமிட வசதியாக வந்து கொடுக்க போயினா அதை நீங்கள் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி அறை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அறை இருக்குது. இப்படி இங்கே வந்த மாதிரி இருந்தால் பின்னுக்கு இன்னும் ஒரு அறை இருக்குது பாருங்கள், இங்கே அறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய அட்டாச் பாத்ரூம் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அறை. இதெல்லாம் அதுக்கிட்ட மாதிரி வந்து அமைச்சிருக்குன்னா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டோல் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளியல் அறை இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள். இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குளியல் அறை. உங்களுக்கு பார்க்க தெரியும் இவ்வளோ வடிவாக செஞ்சுருக்கணும். இதே மாதிரி கூட மாடலாக வீடுகள் தேவையான கட்டி தெரியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது தங்கமிட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம். இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால சமையல் அறை இருக்குது. அதே மாதிரி சொன்னேன் இங்கால இன்னும் ஒரு அறை இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படியே வந்தீங்கன்னா இங்கால இன்னும் ஒரு விசிட்டிங் கோல் மாதிரி இருக்குது. இது அங்கால அப்படியே போய்கொள்ளக்கூடிய மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா விருந்துகளாக நடக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்களையும் கௌரவிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியான ஒரு தருணத்தை நான் நினைக்கல. இன்றைக்கு ஒரு மே 1 உழைப்பாளர் தினத்தில் இப்படியான ஒரு கௌரவிப்பு கிடைச்சது எனக்கும் சந்தோஷம். அதே மாதிரி வந்த மற்ற யூடியூபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே நன்றி ஜேஎம் ரியல் எஸ்டேட் அவர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவற்ற அலுவலகத்துக்கு வரணுமா இருந்தால் ராசபாத வீதியிலான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபால கோண்டாவில் சந்தியிலிருந்து அப்படி ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்தீங்களா இருந்தால் இவர்கள் அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து கதைச்சு காணிகள் அதில் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி விற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் வாரீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல காணொளி சந்திக்கிறோம். நன்றி.